ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 7.2 கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில எக்ஸசைஸ் நம்பர் 7.2 நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல என்ன கான்செப்ட் இருக்குன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன கான்செப்ட்? இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்திருந்தோம்? இதுக்கு முன்னாடி ஃபுல்லா 7.1ல டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம். கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படின்னாலே ஒரு பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணி அந்த பாயிண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு, எந்த இடத்துல லொகேட் ஆகுது அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதா நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில ஃபுல்லா பார்ப்போம்னு சொன்னேன். இப்போ இந்த எக்ஸசைஸ்ல என்ன வருது அப்படின்னு சொன்னா, மோஸ்ட்லி இந்த லைனோட டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் எக்ஸசைஸ்ல. இப்போ இந்த லைனோட செக்மெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். செக்மெண்ட்ஸ்ல என்ன அப்படின்னா, லைக் இட் இஸ் டிவைடிங் இன்டு டிஃபரெண்ட் பார்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நீங்க கிளாஸ்ல இருக்கீங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இது ரெண்டு செக்மெண்டா பிடிக்கணும், செக்மெண்ட் ஏ செக்மெண்ட் பி அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இந்த பக்கம் 25 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பக்கம் 25 ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஸோ we have divided you in 2 segments. இதுவே நான் 3 செக்மெண்ட்ஸா பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா 3 டிவிசிபிள் நம்பரா இருக்கணும். ஸோ வாட்னா 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 45 ஸ்டூடெண்ட்ஸை நான் 3 செக்மெண்ட்ஸா பிரிச்சேன் அப்படின்னா 15 15 15. ஸோ 3 செக்மெண்டா பிரிக்கணும். ஸோ வாட் இங்க என்ன சொல்ல வராங்க? செக்மெண்ட் இன் த சென்ஸ் we are dividing into several parts. என்ன பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இதை தான் இங்க நம்ம பண்ண போறோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு லைன் சொல்லிட்டு, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 2 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். x1 y1 x2 y2 இப்படின்னு 2 பாயிண்ட் இருக்கு. இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. x1 y1 x2 y2. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்ன? இந்த லைனை ஜாயின் பண்ற டிஸ்டன்ஸ் என்னன்றதை பார்த்தோம். ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம்ல நல்லா எல்லாமே பார்த்தோம் நம்ம. இப்போ இதை ஜாயின் பண்ண லைனை நான் வந்து ஒரு 3 பார்ட்டா பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு பார்ட், இங்க ஒரு பார்ட். ஸோ 1 2 3 பார்ட்ஸா நான் பிரிச்சிருக்கேன். இதே லைனை நான் 4 பார்ட்ஸா பிரிக்கணும் அப்படின்னா 1 2 3 4. நாலு பார்ட்டா பிரிக்கலாம். சோ the thing is, எத்தனை பார்ட்டா நம்ம பிரிக்கிறோங்கிறது நம்மளோட கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி தான். ஏன்னா நம்ம பிராக்டிக்கலா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கோன்றத பார்த்தோம். இந்த டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு நம்ம பிரிக்கலாம், பாதியா பிரிக்கலாம்னா 2 பார்ட்ஸா பிரிக்கலாம். இதுவே நான் 2 பார்ட்ஸா பிரிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே 1 2. ஸோ இந்த மாதிரி எத்தனை பார்ட்டா நம்ம பிரிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த பார்ட் பிரிக்கிறதுல பிரிச்ச பாயிண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணோம். இது எத்தனை, இது எந்த பாயிண்ட்? இப்போ நான் 3 வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஈஸியா புரியும். நம்ம எத்தனை பார்ட்ஸ் வேணா பிரிச்சுக்கலாம் நம்ம கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி, இல்ல கொஸ்டின்ல என்ன கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி. பட் த திங் இஸ், நான் இப்போ உங்களுக்கு 3 பார்ட்ஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். I have a line which is x1 y1 at one point, x2 y2 another point. இதை நான் வந்து 3 செக்மெண்டா பிரிக்க போறேன். 1 2 3. ஸோ 3 பார்ட்டா பிரிச்சிட்டேன். இப்போ இந்த பார்ட்டை மட்டும் நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா திஸ் இஸ் 1/3. கரெக்ட்? ஏன்னா டோட்டல் 3, அதுல ஒரு பார்ட் எடுத்திருக்கோம் 1/3. அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு Pன்னு ஒரு பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். Pன்ற பாயிண்ட் இந்த லைனை எதை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா 1:3. அதாவது 1 பார்ட், சாரி 1:2. 2 பார்ட்ஸ் இங்க இருக்கு. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? 1:2. 1:2 ஒரு பார்ட், மீதி 2 பார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுவே Q அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாமே. Qன்ற பாயிண்ட் என்னவா இருக்கு? இங்க பார்த்தா ஒரு பார்ட் இருக்கு, இங்க பார்த்தா 2 பார்ட் இருக்கு. அப்ப இந்த Qன்ற பாயிண்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா 2:1. 2 பார்ட் 1 இப்படி பிரிச்சிருக்கு. சோ 3 பார்ட்ஸ்ங்கறனால 1:2, இல்ல ரெண்டாவது பாயிண்ட்னா 2:1. இதுவே நம்ம 4 பாயிண்ட்ஸா இருந்திருந்தா
4 பார்ட்டா இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லலாம் 1:3 அப்படின்னு சொல்லலாம். இந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லலாம் 2:2 அப்படின்னு சொல்லலாம். 1:1 சொல்லலாம். ஏன்னா பாதி தானே செக்மெண்ட், ஹாஃப் செக்மெண்ட். இந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லலாம் 3 இங்க இருக்கு 1 இருக்கு. அப்ப 3:1 பிரிச்சிருக்கு. எந்த பாயிண்ட்? இந்த பாயிண்ட பேஸ் பண்ணி. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். இதுவே நான் இத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் இத செகண்ட் பாயிண்ட் வந்துச்சுன்னா இங்க இருந்து பார்க்கணும். இது 1 பார்ட், இது 3 பார்ட். 1:3ல பிரிச்சிருக்கு. நான் ரிவர்ஸ்ல பார்க்கும்போது 1:3ல பிரிச்சிருக்கு. இது 2:2. இது வந்து 3:1. ஏன்னா இந்த பக்கம் 3 இருக்கு, இந்த பக்கம் 1. சோ எந்த பாயிண்ட நான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்றனோ அதுல இருந்து எத்தனை பார்ட் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு இஸ்ட் கோலன்ற ஒரு சிம்பலை போட்டு இஸ்ட் ப்ரொபோர்ஷனேட்டா அந்த பக்கம் இன்னொரு நம்பரை மீதி இருக்கிற நம்பரை நம்ம போடணும். சோ இது 1, இது 3 அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு 1:3. இதே பாயிண்ட் இங்க இருந்து கன்சிடர் பண்ணா 3:1. ஏன்னா 3 பார்ட்டுக்கு அப்புறம் தான் ஒரு பார்ட் இருக்கு. சோ நம்ம எங்க இருந்து கன்சிடர் பண்ணோம், இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா அது ஃபர்ஸ்ட் பாயிண்டா, ஃபர்ஸ்ட் அதை நம்ம முடிவு பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு சொன்னா எத்தனை செக்மெண்டா பிரிக்க போறோம். சோ பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, எதுல இருந்து நம்ம பிரிக்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது டோட்டல் எத்தனை பார்ட்ஸா நம்ம பிரிக்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். மூணாவது தான் ரேஷியோவை நம்ம முடிவு பண்ணணும். இந்த 3 பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா எத்தனை பார்ட் பிரிக்க போறோம், 4 பார்ட்டா பிரிக்க போறோம். 4 பார்ட்னா இப்போ 3 ஆப்ஷன் இருக்கு. 1:3, 2:2, 3:1 அப்படின்னு பார்ட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் இதை பார்த்ததுனால இந்த பாயிண்ட வந்து 1:3 நான் சொல்லலாம். இங்க இருந்து பார்த்தா இது 1, இது 3. இதுவே நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க வச்சா இதே பாயிண்ட நான் 3:1 நான் எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த கான்செப்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற எல்லா சம்முமே ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் புரிஞ்சுக்கலாம். இப்போ இதை நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத நான் ஃபார்முலா உங்களுக்கு சொல்ல போறேன். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா இந்த இது இருக்கு இல்லையா ரேஷியோ, இந்த ரேஷியோவை நான் m:n அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். m:n எடுத்துக்கிறேன். அதாவது டோட்டல் பார்ட் வந்து m+n. ஆக்சுவலி டோட்டல் பார்ட் எத்தனை? அப்ப டோட்டல் பார்ட்ஸ் வந்து m+n. ரேஷியோ என்ன? m:n. கரெக்ட். இப்போ இந்த mங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிட்டயும் nங்கிறது செகண்ட் பாயிண்ட் கிட்டயும் நம்ம இருக்க போகுது. This is what we have to do. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா இதோட ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா m1x2 plus m2x1 divided by m+n, m1y2 plus m2y1 divided by m+n. என்ன இது mn அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. 2 பாயிண்ட் இருக்கு. இது x1 y1, இது x2 y2 அப்படின்ற 2 பாயிண்ட் இருக்கு. இந்த 2 பாயிண்ட நான் ஜாயின் பண்றேன். so I got a distance. இத நான் இங்க ரேண்டமா ஒரு இடத்துல mn அப்படின்ற பொசிஷன் நான் சொன்னல 2 3 1 4 1a இந்த மாதிரி ரேஷியோ வந்து m:n அப்படின்ற ரேஷியோல பிரிக்கிற இந்த லைன் அப்படின்ற பட்சத்துல இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் நான் p ன்னு எடுத்துக்கிறேன். p of x, y. இந்த பாயிண்ட நான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா இதான் ஃபார்முலா. p of x, y. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. m1x2 plus m2x1 by m+n. இதுங்கிறது டோட்டல் பார்ட்ஸ். அது நமக்கு நல்லா தெரியுது, டிவைட் பண்றோம்னு சொல்லிட்டு. இது வந்து m1 க்கு x2ங்கற ரேஷியோவும் m2 க்கு m1ங்கற ரேஷியோவும் நம்ம கொடுக்கிறோம். something like cross multiplication ஞாபகம் வச்சுக்கோங்க. m1x2 m2x1 m1 plus m+n is common to both. அதே மாதிரி இங்க x என்ன போட்டோமோ அதே தான் y க்கு இங்க m1y2 plus
m2 ஓ நான் m/n ன்னு கொடுத்திருக்கேனா m/n ஓகே ஃபைன் m1 m2 ன்னு போட்டோம்னா நம்ம m1 m2 இங்க நான் m1 m2 ஏன் நான் m1 m2 ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் உங்க புக்ல இருக்குறதனால so m1 m2 m1 m2 that is ரேஷியோ வந்து m1:n2 அப்படின்ற ரேஷியோல இருக்கிறதுனால நான் m1 m2 ஈஸியா புரிஞ்சிக்கிறதுக்காக நான் இது சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா தெரிஞ்சதுன்னா நமக்கு ஈஸி. இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல பாருங்களேன், வாட் ஹேப்பன் இஃப் m1 is equal to m2 இப்படி இருந்தா என்ன கண்டிஷன், வாட் இட் மீன்ஸ், அதாவது m1ங்கிற டிஸ்டன்ஸும் m2ங்கிற டிஸ்டன்ஸும் ஈக்குவல்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் அப்படின்னா தட் இஸ் மிட் பாயிண்ட். ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னா அது ஒரு மிட் பாயிண்ட்னு அர்த்தம். அப்போ அந்த மிட் பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா m1 m2 ஒரே வேல்யூவா நம்ம போடணும் இங்க. அப்ப m2 க்கு பதிலா எல்லாம் m1 போட்டுக்கலாம். m1 x2 plus m1 x1 divided by m1 plus m1 m1 plus m1 comma m1 y2 plus m1 y1 divided by m1 plus m1. இப்போ இத நம்ம என்ன பண்ணலாம், m1 காமனா வெளிய எடுத்தா x2 plus x1 divided by 2m1 கமா m1 காமனா எடுத்தா y2 plus y1 divided by 2m1. இதுதான் m1 m1 கேன்சல் ஆயிடுச்சு, m1 m1 கேன்சல் ஆயிடுச்சு. So x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. அப்ப midpoint formula என்ன, so midpoint formula x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. இது தெரிஞ்சா போதும் நமக்கு. so இந்த ரெண்டு கான்செப்ட் நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சாலே that is more than enough இந்த எக்ஸர்சைஸ் ஃபுல்லா நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு. so இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி, இத பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா இத பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலா இது. இந்த மூணு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே இந்த இடத்துல இந்த மூணு மட்டுமே நீங்க மைண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி இத பேஸ் பண்ணி தான் இத நம்ம எல்லாம் போட்டுருக்கோம். இத மட்டும் தெரிஞ்சிக்கிட்டாலே போதும், இந்த எக்ஸர்சைஸ் ஃபுல்லாவே ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் முடிச்சிடலாம். சோ நம்ம எக்ஸர்சைஸ் குள்ள நம்ம போலாம். the first sum, fine, the first sum, find the coordinates of the point which divides the join of -1,7 4,3 in the ratio of 2:3. simple. ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன ரெண்டு பாயிண்ட்னா -1,7 யும் 4,-3 இப்படின்னு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட ஜாயின் பண்றோம்னா நமக்கு ஒரு லைன் வரும். கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எப்படி வேணா இருக்கலாம் அது, ஏன்னா 4,-3ங்கிறது கீழே வரும், -1,3ங்கிறது கார்ட்டீசியன். நான் ஜெனரலா போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பாயிண்ட். நான் வந்து கிராஃப்ல வந்து பாயிண்ட் பண்ணா அது லைன் கொஞ்சம் முன்ன பின்ன வேற பொசிஷன்ல வரும். பட் தி திங் இஸ் நான் ஜெனரல் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு லைன் போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் எல்லாமே நான் கார்ட்டீசியன் ஃபார்ம்லயே போட்டிருந்தேன், XY பிளேன் போட்டு தான் போட்டிருந்தேன். இப்போ நமக்கு அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லாதனால டைரக்டா இதுவே போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா இதுல போட்டுக்கிறேன், ஒரு ரஃபா போட்டிருக்கேன் ரெண்டு பாயிண்ட். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை நான் டிவைட் பண்றேன். எதை வச்சு டிவைட் பண்றேன் அப்படின்னா 2:3. 2:3னா டோட்டல் 5 பார்ட்ஸ், அதுல 2 பார்ட்ஸ் இங்கேயோ 3 பார்ட்ஸ் இங்கேயோ 2:3 டிவைட் பண்றேன். சோ 2:3 டிவைட் பண்றதுனால இப்போ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். இப்போ இது இருக்கிறதுனால இது x1 y1 x2 y2 ஸ்ட்ரைட்டாவே ஃபார்முலால போட்டு இந்த ஆன்சர் கொண்டு வந்துடலாம். பெரிய டாஸ்கே கிடையாது. m1 x1 x2 plus m2 x1 by m1 plus
plus m2 m1 y1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. இந்த பாயிண்ட் நான் ஜெனரலா p ன்னு எடுத்துக்கிறேன். m1 என்ன 2, x2 என்ன x2 4, m2 என்ன 3, x1 என்ன -1, 2 plus 3 5. கமா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுறேன், கன்ஃபியூஸ் ஆகாம இருக்குது. 2 plus 3 m1 m2 m1 again y1 என்ன y1 -3, y2 என்ன sorry y2 -3 y1 7. 2 4s are 8, 8 minus 3 2 6 are -6 plus 21 8 minus 3 5 5 by 5 comma 21 minus 6 15 by 5 cancel பண்ணா 1, 3. அப்போ இந்த இடத்துல 1, 3ன்ற பாயிண்ட் கிட்ட தான் அது இன்டர்செக்ட் ஆகும். This is what the answer. இப்போ இந்த 1, 3ல தான் அவங்க கேட்ட क्वेश्चनக்கான ஆன்சர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. So what they are asking -1, 7 4, -3 இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. -1, 7 4, -3 இதில் நமக்கு 2:3ன்ற ரேஷியோல இன்டர்செக்ட் ஆகுறது ரொம்ப சிம்பிளா ஈஸியான क्वेश्चन. இந்த क्वेश्चन ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபார்முலா அப்படி. இதே வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த சம் நம்ம பண்ண போறோம். நெக்ஸ்ட் சம் என்ன? Find the coordinate of points trisection of line segment joining 4, -1, -2, -3. The same process. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பாயிண்ட் வந்து ரெண்டு பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க 4, -1 -2, -3 sorry -2, -3 அதுல ட்ரைசெக்ஷன் கேக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? மூணு செக்ஷனா பிரிக்க சொல்றாங்க. மூணு செக்ஷனா பிரிக்கணும்னா என்ன அர்த்தம்? what it means? It means we have to divide into 3. 1 2 3. so இது first section, இது second section, இது third section. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இப்போ இந்த பாயிண்ட நான் B னோ இந்த பாயிண்ட நான் Q னோ எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த பாயிண்ட பாக்கும்போது நான் என்ன பண்ணனும் அப்படினு சொன்னா 1:2 அப்படினு எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே அந்த எக்ஸாம்பிள்ல சொன்ன அதே கான்செப்ட் தான் 1:2 னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதே கால்குலேஷன் நம்ம போடணும். நான் இப்போ போன சம்ல என்ன பண்ணனும் அதை ரிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு விஷயம். ஆனா அங்க என்ன இருந்துச்சோ வேற நம்பர் இருந்துச்சு 2:3 இருந்துச்சு. இங்க 1:2 னு இருக்கும். ஏன்னா டோட்டல் 3 பார்ட்ஸ். இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, we got this point. இப்போ அடுத்தது இந்த பாயிண்ட் வரலாமே. இந்த பாயிண்ட் வரும்போது இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்போ 2:1 ன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணனும். 2:1 ன்னு சொல்லிட்டு இதே கால்குலேஷன் பண்ணா இந்த பாயிண்ட் நமக்கு கிடைச்சிரும். அவங்க கேட்ட क्वेश्चनக்கான ரிசல்ட் நமக்கு கிடைச்சிரும். சிம்பிள். என்ன ஒரே ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி இருக்கு. ட்ரைசெக்ஷன் சொல்றாங்க. ட்ரைசெக்ஷன்னா மூணா பிரிக்கணும். மூணா பிரிச்சா நமக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்குது. அந்த ரெண்டு பாயிண்ட ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். தட்ஸ் இட். சோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம். To conduct sport day activities. Okay, கொஞ்சம் பெரிய லென்த்தான ப்ராப்ளமா தெரியுது. To conduct sports day activities in your rectangular shaped, okay, rectangular shaped school ground. Okay, இப்போ கிரவுண்டோட ஷேப் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பா இருக்கு. ஃபைன். ABCD. Okay, ABCD are lines have been drawn with chalk powder at a distance of 1 meter.
ஸோ 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒவ்வொரு லைனா போட்டிருக்காங்க. ஓகே ஃபைன், தட்ஸ் ஆல்சோ ஓகே. 100 flower pots have been placed at a distance of 1 meter from each other along AD. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஏபிசிடின்னு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். நம்ம அவங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே டிராயிங் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நம்மளும் போட்டுக்கலாம். ஏ எப்படி கன்சிடர் பண்ணியிருக்காங்க, ஏபிசிடி. ஓகே, ஏபிசிடி இப்படின்னு ஒரு டிராயிங் போட்டிருக்காங்க. இதுல 10 லைன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. 10 லைன்ஸ் இன் த சென்ஸ் ஒவ்வொரு லைனுக்கும் 1 2 3 4 5 10 லைன்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. இன்னொன்னு வருதா? ஓகே 10. இப்போ இது ஏ, இது பி. ஓகே, இந்த 10 லைன்ஸ்லயும் என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் இன் 1 மீட்டர். ஓகே, இது எல்லாமே 1 மீட்டர் டிஸ்டன்ஸ். chalk powder at a distance of, okay, 100 flower pots have been placed at a distance of 1 meter from each other along AD. Okay, இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 pots வச்சிருக்காங்க. 1 2 3 போட்டு இங்க 99 100 வரைக்கும் போகும். ஓகே, 100 pots வச்சிருக்காங்க. shown in the figure. Niharika runs 1/4 of distance of AD. நிஹாரிகான்னு ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க என்ன பண்றாங்கன்னா 1/4 of distance of AD on the second line. ஓகே, ரெண்டாவது லைன்ல இங்க இருந்து, அப்ப இங்க இருந்து இது வந்து 2, இங்க இருந்து இங்க 1/4 சொல்றாங்க. 1/4 in the sense லைக் இருக்கிறதுல 4 பார்ட்ஸா பிரிச்சு அதுல ஒரு பார்ட் 1/4. அப்போ 1/4 of 100, ஏன்னா 100 பார்ட்ஸ் இருக்கா, 100 ஒவ்வொரு பார்ட்டுக்கு நடுவுல வந்து 1 மீட்டர் இருக்கு. அப்போ அது 100 மீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மீட்டருக்கு நடுவுல 1 மீட்டர் இருக்கு, அதனால 100 மீட்டர் எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து 25 மீட்டர். ஸோ நிஹாரிகா வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 மீட்டரும் ஒய் ஆக்சிஸ்ல 25 மீட்டர் கிட்டே வந்திருக்கு. ஃபைன், ஓகே. அப்போ இதை நம்ம நிஹாரிகா அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட பொசிஷனை நம்ம என்ன எடுத்துக்கலாம், 2,25 எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டாவது லைன்ல போறதுனால 2 1/4 of the distanceன்றதுனால 25 மீட்டர், 2 மீட்டர் 25 மீட்டர் முடிஞ்சிச்சு. செகண்ட் லைன் and post a green flag. ஓகே, அங்க ஒரு green flag ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. Preet runs 1/5 of the distance of AD on the 8th line. ஓகே, பிரீத் என்ன பண்றான்னா 8th line 2 3 4 5 6 7 8. இப்போ பிரீத் வந்து இங்க வந்துட்டா, ரன்னிங் ரேஸ் மாதிரி இங்க இருந்து இங்க ஓடுற மாதிரி. இவனுக்கு 8th லைன். ஸோ 8th லைனுங்கிறதுனால 8 மீட்டர் தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு லைனுக்கும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 8 மீட்டர்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த 8 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸுங்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸ்ல 8, தென் 1/5 of the difference. 1/5னா அதே மாதிரி 1/5 of 100 எவ்வளோ அப்படின்னு சொன்னா நம்ம கிடைக்கிறது 20 மீட்டர். ஓகே, யார் அது? பிரீத். ஓகே, பிரீத் கொஞ்சம் ஸ்லோ தான் போல இருக்கு. நிஹாரிகா கொஞ்சம் ஃபாஸ்டா வேகமா ஓடுற குழந்தை போல இருக்கு. நல்லா ஸ்பீடா ஓடி 1/4 of the distance கவர் பண்ணிட்டா. இவன் வந்து 1/5 of the difference, அதாவது 20 மீட்டர் தான் வந்து கவர் பண்ணியிருக்கான். அப்ப இந்த பாயிண்ட நம்ம 8,20 எடுத்துக்கலாம். பிரீத்ன்ற பையன் 8,20 அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். 1/5 of the distance AD 8th line post a red flag. ஓகே, இவன் green flagயும் இவன் red flagயும் அங்க போஸ்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க. What is the distance between both the flags? If Rashmi has to post a blue flag exactly halfway between the line segment joining two lines. இப்போ பாருங்க, சிம்பிளா பெரிய ப்ராப்ளம் மாதிரி நல்ல டயக்ராம்லாம் கொடுத்து இருந்துச்சு. அவ்வளவு பெருசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த 2 பாயிண்ட் வச்சிட்டோம். இந்த 2 பாயிண்ட்டுக்கு எக்ஸாக்ட் சென்டர்ல வந்து
இன்னொரு குழந்தை பேர் வந்துச்சு இப்போ half way of the ராஷ்மி. இப்போ ராஷ்மி அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட், இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட்ல ஒரு ப்ளூ ஃபிளாக வைக்கணுமா. அந்த பாயிண்ட் என்ன, எவ்வளவு தூரம் அவங்க ஓடணும், எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. சிம்பிள். நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாலே முடிஞ்சிச்சு. இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட், இந்த ரெண்டு லைன் ஜாயின் ஆகுது இல்லையா, 2, that is 2,25ங்கிறது இங்க வச்சுக்கலாம். 2,25 and 8,20 8,20ங்கிறது இங்க வச்சுக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எக்ஸாக்ட்டா half way என்ன, அதுதான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ நான் இது ஜெனரலா போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஜெனரலா இருக்கும்போது 2,25, இது 8,20 இப்படின்னு ஒரு லைன் போடுறேன் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. இதோட எக்ஸாக்ட் ஹாஃப் மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன சொன்னேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்ணிடணும். ஸோ x1 plus x2/2 y1 plus y2/2. x1 என்ன 2, y1 என்ன x2 என்ன 8/2, x2 என்ன y1 என்ன 25 plus 20/2. so 2 plus 8 10/2 45/2. 10/2 5, 45/2 22.5. அப்ப ராஷ்மி ப்ளூ ஃபிளாக எங்க வைக்கணும் அப்படின்னா 5 மீட்டர் from x axis, 1 2 3 4 5 இந்த லைன்ல 5 மீட்டர், 22.5 மீட்டர் from y axis. இது 25 சொன்னா, இது 20 சொன்னா, அதுக்கு எக்ஸாக்ட் நடுவுல 22.5. இது வந்து இந்த பாயிண்ட நான் இங்க மென்ஷன் பண்றேன், 5,22.5. சிம்பிள். 5,22.5 அப்படின்ற ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. சோ பாக்குறதுக்கு என்னமோ பெரிய நம்பர் மாதிரி இருந்துச்சு, ஆனா ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இதுல என்ன சொல்ல வராங்க, கடைசியா 5th லைன்ல ஓடணும், 22.5 மீட்டர் வரைக்கும் போயிட்டு அந்த ஃபிளாக் வைக்கணும், அவ்வளவுதான் மீனிங். இதோட மீனிங் என்ன, 5th லைன்ல போயிட்டு 22.5 மீட்டர்ல ஒரு ஃபிளாக் வைக்கணும், இவ்வளவுதான் மீனிங். இதோட சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் 4th क्वेश्चन என்னன்றத பாப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சம் நம்ம பாப்போம். 4th sum. Find the ratio in which the line segment joining the points -3, 10, 6, 8. ஓகே ஃபைன். இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்து அதுல இருந்து சென்டரா ஏதோ ஒரு பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க, ரெண்டு செக்மெண்டா பிரிச்சு கண்டுபிடிக்க சொன்னாங்க. இவ்வளவு நேரம் அதான் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா வித்தியாசமா -3, 10 அப்படின்னு ஒரு பாயிண்ட்டையும் 6, 8 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைன்ல ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது கார்ட்டீசியன் ஃபார்ம்ல நம்ம பண்ணா மேபி இந்த பாயிண்ட் வேற எங்கேயோ இருக்கும், தட் டசன்ட் மேட்டர். நான் வந்து ஜெனரலா சிம்பிளா நான் வரைஞ்சிருக்கேன், எனக்கு கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்க ஒரு பாயிண்ட் அங்க ஒரு பாயிண்ட் வரைஞ்சிருக்கேன். மேபி கார்ட்டீசியன் ஃபார்ம் எக்ஸ் ஒய் கிராஃப்லாம் போடும்போது வேற மாதிரி லைன் வந்து கிராஸ் ஆகும், மேலே கீழே தலைகீழா எப்படி வேணா வரலாம். நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக ஒரு ஜெனரலா ரஃப் டயக்ராம், ரஃப் ஃபிகர் நான் போட்டிருக்கேன். இப்போ இது எந்த இடத்துலன்றது நம்ம தெரியல. இப்போ இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன பாயிண்ட், -1, 6 அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பாயிண்ட் எந்த செக்மெண்ட்ல போயிட்டு இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த क्वेश्चनோட மீனிங். இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இது என்ன. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம M1 M2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தோம், M2ன்னு எடுத்துக்கிறோம். இந்த M1 M2 அப்படின்னு எடுத்துக்கிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா ஃபார்முலா. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா எப்பவுமே இந்த மாதிரி ஜெனரலா எந்த பாயிண்ட்ல வந்து இன்டர்செக்ட் ஆகுது, என்ன செக்மெண்ட் ஆகுது, என்ன ரேஷியோல இந்த பாயிண்ட் அந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா k:1 அப்படின்ற ரேஷியோ நம்மளே எடுத்துக்கணும். k:1 எடுத்துக்கணும். ஏன் நான் k:1 M1 M2 வச்சு நான் ஃபார்முலாவை கொண்டு போலாம் அப்படின்னு சொன்னா கொண்டு போலாம், அதுலயே நமக்கு ஆன்சர் வரும்.
பட் அதை விட இது சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். k:1 அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது இங்க k பார்ட்ஸ் இங்க ஒரு பார்ட், ஏன்னா ஒரு இடத்துல 1ன்னு வச்சதுனால ஈஸியா பிரிஞ்சிரும் செக்மெண்ட். அது உங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது தெரியும். இப்போ இதை k:1 அப்படின்ற ரேஷியோல நம்ம போட்டு பார்ப்போம். ஃபார்முலா போட்டுப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? ஃபார்முலா தெரியும் இல்லையா? p of x, y is equal to pங்கிறது பாயிண்ட் at which it intersect. Point is equal to m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2. m1 y1 plus m2 y2 y2 y1 divided by m plus m1 plus m2. இந்த ரெண்டு பாயிண்ட். இப்போ இது அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x1 y1 x2 y2. இந்த இடத்துல p of x, y. இப்போ -1, 6. m1 என்ன? k. k into x2 என்ன? x2 6 plus m2 என்ன? 1. x1 என்ன? x1 -3 divided by k plus 1, m2 என்ன? m1 என்ன? k. y2 -8 y1 m2 1 y1 10 divided by k plus 1. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணா என்ன வரும்? -1 is equal to 6k -3 divided by k plus 1. k plus 1 நாங்க மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா -1 into k plus 1 equal to 6k -3. 6k -3 ஆயிருச்சா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா -k -1 is equal to 6k -3. இந்த k அந்த பக்கம் போனா +k ஆயிரும். இந்த 3 அங்க வந்தா +3 ஆயிரும். 3 - 1 equal to 6k minus plus k. minus k அங்க போச்சுனா plus k. 2 is equal to 7k. Then k equal to 2/7. 2/7 னா என்ன மீன் அப்படின்னா 2:7ல அந்த ரேஷியோ பிரிஞ்சிருக்கு எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம m1 m2. This is what? m1. This is what? m2. So 2:7ல அது பிரிஞ்சிருக்கு. இந்த நம்பரை போட்டு பார்த்தாலும் அதே 2:7 தான் வரும். ஏன்னா you can check and read. இதே சம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாலும் சால்வ் பண்ணாலும் அதே 2:7 தான் வரும். So this is how we have to find out the segment ratio. அவங்க கொடுக்கலன்னா இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சம் நம்ம பார்ப்போம். Next sum என்ன சொல்றாங்க? Find the ratio in which the line segment joining 1, 4, 5 is divided by x-axis. Also find the coordinate of point of division. நான் லாஸ்ட் எக்ஸசைஸ்லயே சொல்லியிருந்தேன். x-axis அப்படினாலே என்ன அர்த்தம்? What it means? It means y equal to 0. So இவங்க கொடுத்திருக்கிற விஷயத்திலே நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1, -5 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் -4, 5 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் ஜாயின் பண்றோம். இது x ஆக்சிஸ்ல ஏதோ ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. அப்படிதான் அவங்க சொல்றாங்க. x ஆக்சிஸ் டிவைடட் பை x ஆக்சிஸ் ஏதோ ஒரு இடத்துல x ஆக்சிஸ் இதுதான் அந்த x ஆக்சிஸ்னு வெச்சுக்கலாம். மேபி கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எப்படி வேணா இருக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி மேபி தலைகீழா முன்ன பின்ன எப்படி வேணா இருக்கலாம். நான் ரஃப் டயகிராம் சென்டரா ஒன்னு பாயிண்ட் போட்டுருக்கேன். இப்போ x ஆக்சிஸ்னாலே y = 0 நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அப்போ x, 0 அப்படின்ற பாயிண்ட நம்ம எடுத்துக்கலாம் p. So p = x, 0. So 1, -5 4 -4, 3 இப்போ இது என்ன ரேஷியோல டிவைட் ஆகுது? இதுதான் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய விஷயம். இதுதான் அந்த क्वेश्चनல இருக்கிற விஷயம் இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ நான் லாஸ்ட் சம் சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம்? k:1 ன்னு எடுத்துக்கலாம்.
k:1 ன்னு எடுத்து ஃபார்முலா என்ன m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2 comma m1 y1 plus m2 y2 sorry m எப்பவுமே 1 1 ன்னு வந்துருது அப்படியே divided by m1 plus m2 இதுதான் p of x, y. இப்போ நீங்க இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு இல்ல இந்த x, y க்கு பதிலா x, 0 ன்னு போட்டுறணும். x, 0 இங்க எல்லா இடத்துலயும் k வும் m1 பதிலா k, m2 பதிலா 1, x2 y2 x2 x1 எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணா செஞ்சு காட்டிடுறேன் உங்களுக்கு. நோ ப்ராப்ளம். x, 0 equal to m1 என்ன m1 is k, x2 என்ன -4 plus m2 என்ன 1, x1 என்ன 1 divided by k plus 1 comma m1 k y2 5 1 y1 -5 divided by k plus 1. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணனும். இது இப்போ இதையும் நம்ம கம்பேர் பண்ணா இங்க ஒரு k ன்ற வேல்யூ unknown வேல்யூ இருக்கு, x ன்ற unknown வேல்யூ இருக்கு. அப்ப ஒரே ஒரு ஈக்குவேஷன் ரெண்டு unknown வேல்யூ வரும், நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியாது. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இங்க எந்த வேல்யூ எக்ஸ்ட்ரா இல்ல, 0 இருக்கு. இது அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா k கண்டுபிடிச்சிடலாம். அந்த k எத்தனை வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா x கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவுதான் சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம k ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 0 is equal to இப்போ இந்த k plus 1 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இதுவும் 0 ஆயிரும். அப்ப 0 equal to 5k minus 5. அவ்வளவுதான் இல்லையா? k plus 1 into 0 0 ஆயிரும். இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னா 5 காமனா வெளியே எடுத்துட்டு k minus 1 equal to இப்போ 5 இங்க டிவைட் ஆச்சுன்னா 0 ஆயிரும். k minus 1 equal to 0, k equal to 1. இப்போ இந்த k is equal to 1 இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு x ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிரும். இப்போ x equal to k ங்கிறது 1. சரி 1 minus 4 plus 1 divided by 1 plus 1 2x equal to sorry ஏன் 2x நம்ம x தான தேவை minus 4 plus 1 by 2 minus 3 by 2. So x equal to minus 3 by 2. அப்ப அந்த பாயிண்ட் என்ன minus 3 by 2 comma 0. That's it. minus 3 by 2 comma 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? k is equal to 1 னா what it means? It means it is the center point. எக்ஸாக்ட்டா சென்டர் பாயிண்ட்ல அது மீட் ஆயிருக்கு. 3 by 2 ங்கிறது 1.5. இப்படியும் போடலாம். k is to 1 என்னால அது சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. x ஓட வேல்யூ என்ன 1.5. சோ p ஓட வேல்யூ என்ன -1.5, 0. இந்த பாயிண்ட்ல தான் அது இன்டர்செக்ட் ஆகுது. சோ கேட்ட क्वेश्चन என்ன divided by x axis also find the coordinate of point of division. இந்த point of division கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளவுதான் சிம்பிள். ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் சம் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு சொன்னா 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. if 1, 1, 2, 4, y, x, 6, 3, 5 are the vertices of parallelogram taken in order, find x, y. ஓகே, ஒரு 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. சோ 4 பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். என்னோட கன்வீனியன்ட்காக ஒரு parallelogram வரைஞ்சிக்கலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க? a b c d 4 பாயிண்ட் இருக்கு. சரி, a b c d 1, 2, 4, y. y கொடுத்திருக்காங்க, unknown வேல்யூ கொடுத்திருக்காங்க. x, 6 இங்க ஒரு unknown வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஓகே, 3, 5. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? parallelogram taken in order, find x and y. ஓகே, இந்த 4 பாயிண்ட்டும் parallelogram ஃபார்ம் ஆச்சுனா x y ஓட ஃபார்முலா என்ன பாயிண்ட்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள், பெருசலா யோசிக்க தேவையில்ல.
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இதோட டயகனல்ஸ் parallelogram அப்படினாலே இதோட டயகனல்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த டயகனலோட சென்டர் பாயிண்ட் வந்து மீட் பண்றது ஒரே பாயிண்ட்ல தான் மீட் ஆகும். சென்டர் வந்து C நான் எடுத்துக்கிறேன். C of x, y ரெண்டுத்துக்குமே சேமா தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஏக்கும் சிக்கும் சென்டர் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ண போறேன். சென்டர் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணா எனக்கு அதுல y ஓட வேல்யூ எனக்கு கிடைச்சிரும். 2 + 6 8 8/2 ன்னு வந்துரும். அத மட்டும் ஃபைண்ட் பண்ணிடலாம். AC யோட சென்டர் சாரி C இருக்கா, அதே C போட்டா நம்ம O போட்டுக்கலாம். AC யோட சென்டர் பாயிண்ட் O. Actually center point O of x, y is equal to இதோட இது வந்து x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 எடுத்துக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் AC யோட சென்டர் பார்த்துலாம். AC யோட சென்டர் என்ன, x1 + x3/3 y1 + y3/3. எதோட சென்டர் இது, AC யோட சென்டர். இதே சென்டர் தான் BD க்கும் இருக்கும். அப்ப அதுவும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். x2 + x4/2 y2 + y4/2. கரெக்ட். இப்போ x1 + x3/3 x2 + x4/4 இப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வேல்யூ நமக்கு தெரியும். x1 என்ன 1, x3 என்ன தெரியாது x / 3, y1 என்ன 2 + y3 என்ன 3 இல்ல 2 /2 divided by 2 தான வரணும். சென்டர் பாயிண்ட் மிட் பாயிண்ட்க்கு ஈக்குவல் டு x2 என்ன 4 + 3 divided by 2, y2 என்ன y, y4 என்ன 5/2. சோ இதையும் கம்பேர் பண்ணா நமக்கு x கிடைச்சிரும். இதையும் கம்பேர் பண்ணா நமக்கு y கிடைச்சிரும். சிம்பிள். So we got the answer. இதையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு x கிடைச்சிர போது இதையும் நம்ம கம்பேர். சோ இந்த மெத்தட்ல தான் நம்ம இது போடணும். சோ நெக்ஸ்ட் சம் நம்ம பாப்போம். இது நீங்களே சால்வ் பண்ணி நீங்க போட்டுறலாம் ஈஸியா. நெக்ஸ்ட் சம், find the coordinates of point A where AB is the diameter of circle whose okay இது இன்னும் ஈஸி தான் நினைக்கிறேன். diameter of the circle கொடுத்திருக்காங்கன்னா இங்கே சென்டர் பாயிண்ட் தான் வரும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, find the coordinates of point A where AB is the diameter. okay ABங்கிறது diameter, பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க -2, 3. ஓகே சென்டர் தான் -2, 3. ஒரு சர்க்கிள் நான் வரைஞ்சிக்கிறேன். இதோட சென்டர் வந்து 2, -3. B 1, 4. இது வந்து x, y ன்னு எடுத்துக்கலாம். A இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், x1 + 1/2 y + 4/2 = 2, 3. இதையும் நம்ம சென்டர் பாயிண்ட் வச்சே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நான் இங்க என்ன பண்ணேனோ அதே மெத்தட் தான் இங்கேயும் பண்ணி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். x1 x2 y1 y2 இது வந்து சென்டர் பாயிண்ட். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கணும். நான் வேணா போடுறேன் பாருங்க. x + 1/2 y + 4/2 equal to 2, -3. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா நமக்கு x கிடைச்சிரும். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா நமக்கு y -3 அதாவது y கிடைச்சிரும். அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா இன்னொரு பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு A. பாயிண்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 8th sum, if A and B are the points. okay points வந்து -2, 2, 2, -4 respectively. Find the coordinates of P such that AP
equal to 3/7 of AB and P lies in the line segment of AB. Okay, இன்னும் சிம்பிள். இதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏபின்னு 2 பாயிண்ட் இருக்கு. ஏ பி இப்படின்னு 2 பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்ஸ் அது? -2, -2, 2, -4 respectively, and find the coordinate of point P such that okay 3:3/7. அதாவது இத நான் 7 பார்ட்டா பிரிச்சு அதுல 3 பார்ட் மட்டும் எடுத்துர்க்கேன். சோ 3 இது 3/7 என்ற பார்ட். அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 4/7 இருக்கும். கரெக்ட்டா? 3 பார்ட் எடுத்துட்டேன் அப்படினு சொன்னா 7 பார்ட்ல 3 எடுத்தாச்சுனா மீதி எவ்வளவு இருக்கும்? 4/7 இருக்கும். அப்ப இதோட ரேஷியோ என்ன அப்படினா 3:4. இப்போ 3/7 கொடுத்திருக்காங்க அப்படினா நீங்க டைரக்டா இத எப்படி எடுத்துக்கலாம்னா 3:4 ன்னு எடுத்துக்கலாம். 5/7 கொடுத்திருக்காங்க அப்படினா 5:2 நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா டோட்டல் 7 பார்ட்ஸ், அதுல 5 பார்ட்ஸ் போச்சு, மீதி 2 பார்ட் இருக்கு. இதுவே 1/3 ன்னு கொடுத்திருக்காங்கன்னா இத நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படினா 1:2 ன்னு எடுத்துக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஈஸியா. ஏன்னா 1/3. இப்போ இதுவே வந்து 3/8 ன்னு எடுத்துக்கறாங்க அப்படினா டோட்டல் 8 பார்ட்ஸ், அதுல 3 போயிருச்சு. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 5 பார்ட்ஸ். 3:5. சோ இப்படி எடுத்துக்கிட்டா m1 m2 x1 x2 y1 y2 நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த பாயிண்ட் நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அந்த ஃபார்முலா வச்சு. சோ இது நீங்களே போட்டுடலாம். பட் the thing is இந்த மெத்தட் நீங்க தெரிஞ்சிக்கிறதுக்காக இந்த சம் நான் ஆரம்பிச்சு வச்சேன். நெக்ஸ்ட் சம் என்ன இருக்கு? Question number 9. Find the coordinates of the point which divides the line segment joining AB in 4 equal parts. நம்ம முதல்ல பார்த்த அதே இதுதான். லைன் இருக்கு, 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இது வந்து 4 ஈக்குவல் பார்ட்டா பிரிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படினா சோ இது வந்து மிட் பாயிண்ட். அதனால இது மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு இரண்டாவது பாயிண்ட் எக்ஸாம்பிளுக்கு இது A இது B ன்னு கொடுத்திருக்காங்கன்னு வெச்சீங்களேன். நம்ம இந்த பாயிண்ட் வந்து PQR ன்னு எடுத்துக்கலாம். PQR. Q எப்படி கண்டுபிடிக்கலாம்? மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். P எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1:3 ன்னு எடுத்துக்கணும். ஏன் 1:3? இங்க ஒரு பார்ட் இருக்கு, 3 பார்ட் இருக்கு. R எப்படி கண்டுபிடிக்கிறது? 3:1 ன்னு வச்சு கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்தம் 3 அதே ஃபார்முலா. இத வந்து நம்ம மிட் பாயிண்ட் வச்சியும் ஃபைண்ட் பண்ணலாம், இல்ல 2:2 கூட வச்சு ஃபைண்ட் பண்ணலாம். 2:2னாலும் மிட் பாயிண்ட் ஒண்ணுதான். அதனால நீங்க எது ஈஸியோ அதை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு மிட் பாயிண்ட் தான் ஈஸி. மிட் பாயிண்ட் வச்சு பண்ணிட்டீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 4 ஈக்குவல் பார்ட்ஸா நம்ம பிரிச்சிட்டோம். தட்ஸ் வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங். சோ இதையும் நீங்களே பிராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா 10th சம். Find the area of rhombus if its vertices are 4 vertices கொடுத்திருக்காங்க. 3, 0, 4, 5, -1, 4, -2, -1 taken in order. hint வேற கொடுத்திருக்காங்களா? fine. Area of rhombus equal to half product of diagonal. Half the product of diagonal. ரொம்ப சிம்பிளா இருக்கு. டயகனல்ஸோட லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி அத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி half ஆல மல்டிப்ளை பண்ணா அதோட ஃபார்முலா வந்துச்சு. ரொம்ப சிம்பிள். அவங்க கொடுத்திருக்கிற ஹிண்ட்லயே நமக்கு தெரிஞ்சிச்சு. half ஒரு 4 பாயிண்ட் இருக்கு எடுத்துக்கலாமே. என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க? 3, 0, 4, 5, -1, 4, -2, -1. இந்த 4 பாயிண்ட் இருக்கு. இதோட டயகனல் டயகனலோட லென்த் ஃபார்ம் பண்ணோம். லென்த் பார்த்துட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை half into diagonals. இது வந்து நான் எத ஆரம்பிச்சேன்? 3, 0 தான ஃபர்ஸ்ட். ஓகே, A B B C D. இந்த 4 பாயிண்ட் இருக்கு. AC இப்படி லைன் சிம்பல் போட்டா அது AC யோட லென்த்னு அர்த்தம். இன்டு BD யோட லென்த். லென்த் ஃபார்முலா என்ன? லென்த் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப்
x1 x2 y1 y2 x2 x1 x2 y1 y2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா போட்டா முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஈஸியா. ஓகே, இதோட இந்த எக்ஸசைஸ் நமக்கு முடிஞ்சது. ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம்.